எங்கள் இசையரசரின் மூத்த புதல்வர் TMS பால்ராஜ் மேடையிலே பாடப்போகும் பாடல் குளுமையான பாடல். காரணம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படமாக்கப்பட்ட இடம் பாரதத்தின் மிக குளிர்ச்சி நிறைந்த பிரதேசம் காஷ்மீர். அந்த காஷ்மீரில் முற்றுமுழுதாக படமாக்கப்பட்ட முற்றிலும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த திரைப்படம் மக்கள் திலகத்தின் அன்பே வா திரைப்படம். அந்த படத்தில் உங்கள் நெஞ்சில் நிறைந்த பாடல் அன்பே வா. இதோ TMS பால்ராஜ் மீண்டும் மேடையிலே. அன்பே வா அன்பே வா அன்பே வா அன்பே வா தெய்வம் வேண்டும் அன்பேவா. உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. கண்கள் எல்லொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பேவா. கண்கள் எல்லொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பேவா. அன்பேவா அன்பேவா என் மாளிகை விளக்கேறியும் நிழல் கொடுத்தால் என் நினைவுகள் பிடித்துக் கொள்ளும். நீ இருந்தால் என் மாளிகை விளக்கேறியும் நிழல் கொடுத்தால் என் நினைவுகள் பிடித்துக் கொள்ளும். பார்வையிலே வெளிச்சமில்லை, பகலிரவு தெரியவில்லை, பாதையும் புரியவில்லை. ஆயிரம் தான் வாழ்வில் வரும் நிம்மதி வருவதில்லை. உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. கண்கள் எல்லொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பேவா. அன்பேவா அன்பேவா பறவை தன் சிறகை எனக்கு தந்தான். பூங்காத்தே உன் உதவியும் எனக்கு இருந்தான். வான்பறவை தன் சிறகை எனக்கு தந்தான். பூங்காத்தே உன் உதவியும் எனக்கு இருந்தான். வானத்திலே பறந்து சென்றே போனவளை அழைத்து வந்தே காதலை வாழ வைப்பேன். அழுத முகம் சிரித்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன்.
மிகச்சிரமமான பாடல். தனையன் பாடுவதை அங்கிருந்து ஆனந்தமாய் ரசித்தார் தந்தை. இதை விட ஒரு பிள்ளைக்கு வேற என்ன வேண்டும்?